இந்த சம்பவத்துக்கு முன் தாவேகாவோட ஸ்டாண்ட் வேற, இப்போ மாறுபட்டு இருக்குது. சென்ட்ரல்ல இருந்து நிறைய பேர் தமிழ்நாடுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவர் சேஃப்டிக்காக பிஜேபியை கை கோக்குறாரோ, இன்னும் ஸ்ட்ராங்கானா ஏதோ கூட்டணி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசனை தோணும். அதுதான் இப்போ அவங்க ஸ்டாண்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து விஜய் அவர்களை வந்து பயங்கரமா உட்கார வச்சு மைண்ட் வாஷ் பண்ணி இதை பண்ணது யாருன்னா ஆதவர்கள். உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா எந்த ஒரு அழுத்தமும் விஜய் அவர்கள் மேல போடல. இருந்தும் அவர் ஏன் 3 நாளா வெளியே வரல? அவருக்கு என்ன பாதுகாப்பு தரணும்னு அவசியமா? இதே மாதிரி தான் அதிமுகவும் கார்னர் பண்ணி தான் எடப்பாடி அவர்களை லாக் பண்ணி தான் பிஜேபி கூட்டணியில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இவர் ஏதாவது ஒரு சம்பவத்தில் மாட்ட மாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருந்த பிஜேபி இப்போ மாட்டிக்கிட்டு ரெண்டு தரப்பும், அதாவது பெரியாரும் பிஜேபியும் ஒரே கட்சியில கூட்டணி சேர்ந்தா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த எலெக்ஷன் வந்து மாறுபட்டு இருக்கும். அந்த உயிர் போனதுக்கு காரணம் தலைவர் விஜயோ ஆளுங்கட்சியோ கிடையாது. கூட்டிட்டு வந்து நீங்க தான், அவங்க மேலதான் தப்பு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டிவிகே தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கணும். கூட்டத்துக்கு வர பெண்களை பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு அறிக்கை விடணும். ஏன்னா ஒரு பெண் வந்து ஹராஸ்மெண்ட். ரிப்ளை டைம் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் சதாமுதன் தான் இணைந்திருக்காங்க. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசிட்டு இருக்குது. என்ன பேசுகிறாங்கன்னா, தாவேகா வந்து பிஜேபி கூட இணையுமா, அதுக்காக தான் ஆதவர்ஜுனா வந்து டெல்லிக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கு. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த சம்பவத்துக்கு முன் தாவேகாவோட ஸ்டாண்ட் வேற, இப்போ மாறுபட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஆரம்பத்துல இருந்து பிஜேபி வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் இயங்கிட்டு இருக்கு. எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். சென்ட்ரல்ல இருந்து நிறைய பேர் தமிழ்நாடுக்கு வந்து ஹேமா மாலினியெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கேஸ் கோர்ட்டில் போய் போடும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க சார்பாக ஆஜராகிற அட்வொகேட் பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்ந்த குருமூர்த்தி அவர்கள் இதில் இன்வால்வ் ஆகிறாரு. இதெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு பார்த்தா இப்போது இவர் சேஃப்டிக்காக பிஜேபியை கை கோக்குறாரோன்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. ஒரு தரப்பு நாங்கள் எப்படி பார்த்தோம்னா, இது வந்து இந்த சாக்கை வச்சு எல்லா கட்சியும் உள்ளே வரலாம், வந்து அக்கறை தெரிவிக்கிற மாதிரி அவங்களோட கரிசனையெல்லாம் காட்டுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் இது பின்னாடி இப்படி ஒன்று இருக்கா? இதை வந்து அரசியலாக்கிட்டாங்க. இது நடந்தது ஒரு விபத்து. இந்த விபத்தை முழுக்க முழுக்க அரசியலாக்கி விஜய் அவர்கள் வந்து 3 நாளாக மௌனமாக இருந்தார். இப்போ எல்லாரும் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் வரும்போது விஜய் அவர்களும் வெளியே வர்றார். வெளியே வந்து அந்த விஷயத்த, அவர் பேசின விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் லாஸ்ட்டாக சொன்ன விஷயத்தை மட்டும் நான் கவனிக்கிறேன். அரசாங்கம் மேலே பழி போடுறாரு. அதுக்கப்புறமேட்டு நமக்கு மறுபடியும் இந்த கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக தொடருன்றாங்க. அப்போ இன்னும் ஸ்ட்ராங்கானா ஏதோ கூட்டணி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசனை தோணுது. அதுதான் இப்போ அவங்க ஸ்டாண்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து விஜய் அவர்களை வந்து பயங்கரமாக உட்கார வச்சு மைண்ட் வாஷ் பண்ணாங்க. இதை பண்ணது யாருன்னா ஆதவர்ஜுன் தான். எனக்கு சந்தேகம், விஜய் அவர்கள் பிஜேபி உதவி இல்லாமல் வெளியே வர முடியாதா இந்த பிரச்சனையிலேருந்து? அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களை கண்டுக்கல. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அழுத்தம்னு ஒன்று இருக்குது. இப்போது அவங்க ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ உங்கள் கட்சி மேலே தான் குத்தம், நீங்கள் பண்ணது தான் தப்பு, கட்சியோட வடிவமைப்பு சரியில்லை, இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இது 41ன்றது ஃபஸ்ட்டு டெத்து கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 7 பேர் இறந்துருக்காங்க. இது எல்லாமே உங்களோட எல்லாம் நடக்கும்போதும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது, உங்களோட கட்சிக்கு தகுதி இல்லை சொல்லி டிவிகேவை பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பிஜேபி யூஸ் பண்ணுது. யூஸ் பண்ணி விஜய் அவர்களை அழுத்தம் போடுது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக எந்த ஒரு அழுத்தமும் விஜய் அவர்கள் மேலே போடலை. ஆனால் இருந்தும் அவர் ஏன் 3 நாளாக வெளியே வரலை? அவருக்கு என்ன பாதுகாப்பு தரணும்னு அவசியமா? ஏற்கனவே பிரிவு பாதுகாப்பில் தான் அவர் இருக்கிறாரு. இருந்தும் அவர் வெளியே வராமல் 3 நாள் கழித்து அவர் வந்து பேசுகிறாரு. பேசும்போது அவர் வந்து பேசின ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டுமே கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கு. இது எல்லாமே பின்புறத்தில் யாரோ வந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பேசின மாதிரி தான் அந்த வீடியோவே கட்டமைச்சிருந்தது. அதாவது டைரக்டாக சிஎம் சாரே தாக்குறாரு. சிஎம் சார், உங்களுக்கு என் மீது பழி வாங்கணும், என்ன அதாவது பழி வாங்கணுன்ற வார்த்தை இல்லாமல் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா என் மீது எடுங்கள்ன்றதுதான் அரசியல் நாகரிகமான வார்த்தையாக நான் பார்க்குறேன். இது எல்லாமே வந்து பின்புலத்திலிருந்து பிஜேபி இவங்களை
இயக்க ஆரம்பிச்சிடு. எனக்கு என்ன சந்தேகம்னா, விஜய் அவர்கள் திமுக கூட வந்து பிஜேபி இருக்கு, மறைமுக கூட்டணி, பாசிசமா வாயாசமாலாம் பேசிட்டு இப்போ பிஜேபி கூட சேர்ந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ அதுதான் இப்போ கேள்விக்குரிய. இப்போ விஜய் அவர்கள் பாஜகவோட நேர்முக தொடர்பில் இல்லைனாலும் மறைமுக தொடர்பில் இருந்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். இல்லைன்னா கட்சி முக்கியமா கூட்டணி முக்கியமானு பார்த்தா கட்சி தான் முக்கியம்ட்டு கூட்டணிக்குள்ள போயிட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இப்போ கட்சியே இல்லைன்ற போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி தான் அதிமுகவும் கார்னர் பண்ணி தான் எடப்பாடி அவர்களை லாக் பண்ணி தான் பிஜேபி கூட்டணியில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இவர் ஏதாவது ஒரு சம்பவத்தில் மாட்ட மாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருந்த பிஜேபி இப்போ மாட்டிக்கிட்டே. ஆனால் இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சர்க்கிளில் ஏடிஎம்கே எல்லாருமே பிஜேபி கூட கூட்டணியில் தான் இருக்காங்க, ஆனால் கடைசி நேரத்தில் பிஜேபி விட்டு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசிட்டு இருக்காங்களே, அது சாத்தியமா? அப்படி ஒன்று நடந்தால் எடப்பாடி அவர்கள் மேலே இருக்கிற வழக்கு எல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணி எடப்பாடியை வந்து இன்னும் நெருக்கடி கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. அதனால் எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப சூதானமாக தான் போயிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைனாலும் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பிஜேபி கூட கூட்டணி இருக்கிற விருப்பம் இல்லைனாலும் தாவேக்காவும் கூட்டணி வச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு பிஜேபி உள்ளே வந்து அவங்களோட ஸ்டாண்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வழி தான் இது எல்லாமே. ஓகேண்ணா. இப்போ அதேமாரி வந்து டிவிகே பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அதிமுக, டிவிகே, பிஜேபி எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா திமுக 2026 பாதிக்கப்படுமா? அது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. அதாவது இப்போ மக்களோட கருத்து தான் இங்கே விஷயமே. பிஜேபி வந்து பேக்ரவுண்டாக நின்று விஜய் அவர்களை முன்ன நிறுத்தி இப்போ எலெக்ஷனை கண்டிப்பாக சந்தித்து பிஜேபி இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இத்தனை நாளாக தமிழகத்துக்குள்ளே வராத பிஜேபி, எந்த ஒரு கட்சியுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லாத ஒரு பிஜேபி இந்த வாட்டி விஜய் அவர்களை வச்சு யூஸ் பண்ணி உள்ளே வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனால் மக்கள் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன்னா இப்போது ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட சேரும்போது நிறையா மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ஏடிஎம்கே கண்டிப்பாக தோற்றுருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டிவிகே உள்ளே போகும் பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக பிஜேபி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதாவது இத்தனை நாளாக வந்து விஜய் அவர்கள் அரசியல்வாதி மாதிரி பேசாமல் ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தார். பாசிசமா பாயாசமா திருட்டு திமுக இதெல்லாம் பேசிகிட்டு இருந்த விஜய் அவர்கள் அவருமே எல்லார் மாதிரியும் ஒரு அரசியல்வாதியாக அவரோட பிரச்சனைக்காக பிஜேபி கூட போயிட்டு ஒதுங்கும் போது தான் இப்போது இங்கே சந்தேகம் வருது. இவரும் சாதாரணமான அரசியல்வாதி மாதிரி இவரோட பிரச்சனைக்காக வந்து பிஜேபி கூட கை கோக்கும் போது இவர் எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இவர் நிற்பார், இவர் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும், இவங்களோட சித்தாந்தத்தை எடுத்துன்னு வந்தீங்க திணிக்க தான் போகும். அதாவது பெரியாரை நெருக்கடின்னு ஒன்று இருக்கும். பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு பிஜேபி கூட இணைகிறதுன்றது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான அரசியலான பார்வை தான் இது. இவர் வந்து பெரியாரை வந்து வச்சு ஏமாத்துறாரா இல்லை பிஜேபியை ஏமாற்ற போகிறாரா? ரெண்டு தரப்பும், அதாவது பெரியாரும் பிஜேபியும் ஒரே கட்சியில் கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்குன்றது தான் இந்த எலெக்ஷன் வந்து மாறுபட்டு இருக்கும். ஓகேண்ணா. இப்போ வந்து விஜய் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, கூட்டத்தில் செருப்பு எறிஞ்சாங்க, எங்கள் மேலே செருப்பு எறிஞ்சாங்க, அதனால தான் ஒரு பிரச்சனை, அதனால தான் இந்த நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் நான் கேட்டிருந்தேன். இதுக்கு உங்களோட பதில் என்னென்னா? தாவேகா குறை சொல்லி திமுகவை குறை சொல்லி இந்த கூட்டத்தை பற்றி நம்ம பேசுகிறத விட மக்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் தவிர்த்திருக்கலாம். ஒரு அளவுக்கு மேலே கூட்ட நெரிசலை. இப்போ தந்தியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த செருப்பை வீசின நபர் வந்து வீடியோ கிளிப்ஸோடு வந்திருக்கு. ஒரு சின்ன பையன்தான், 22 வயசு 23 வயசு பையன் தான் இருக்கும். அவன் வந்து செருப்பை கலட்டி பூப்பட்ட சட்டை கலட்டி செருப்பு கை விரலை இப்படி வச்சு விஜய் மேலே விடுறான். இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வேற யாரோ திமுக சார்ந்தவங்க தான் செருப்பு விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே நெருக்கடியில் கஷ்டப்படுறாங்க, இங்கே பாருங்க, பார்க்காம எங்க அங்கே பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக செருப்பு தூக்கி எறிஞ்சாங்கன்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே இல்லாமல் கூட நெரிசல் இல்லாத இடத்துல செருப்பை கைட்டு தான் கூட 2-3 பேர் பார்க்குறாங்க. அதை பார்த்து எதுவுமே பண்ணவே இல்லை. இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ நானும் பார்த்தேன். இப்போது ரீசெண்டாக தண்ணி தீவில் விட்டுருந்தாங்க.
அது வந்து விஜயோட ரசிகர் அவர் வந்து விஜயை பார்க்க வந்திருக்காரு. அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து ஒரு தொண்டராக அப்போ இயங்கியிருக்கிறார். அவரோட தலைவரை இவர் ஏதாவது தப்பாக பேசியிருக்கும் போது அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம். இன்னொரு பார்வையிலையும் பார்க்கலாம், அந்த நபர் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணி விஜயோட கவனத்தை திசை திருப்பலாம். நான் ரொம்ப நேரமா உன்னை வீடியோ எடுக்கணும்டா, நீ திரும்பி நிக்கிற செருப்பு கைட்டு அந்த மாதிரி வந்து திசை திருப்பி இருக்கலாம். இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இதெல்லாமே வந்து எல்லாத்தையுமே நம்ம அரசியல் கோணத்துல ஒருத்தர் மேலேயே வந்து ஆதாரம் இல்லாம குற்றம் சொல்லி அதுவும் தப்பு தான். சரிங்க. அதே மாதிரி இந்த நிகழ்வு பற்றி நிறைய பேர் பேசிட்டேன், உங்ககிட்ட பேசல. இந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கலாம், எப்படிலாம் நடத்தப்பட்டிருக்கலாம், எதாவது தவிர்த்திருக்கலாம் சொல்லுங்க. அதாவது வந்து ஆளுங்கட்சியான திமுக இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா இந்த கூட்டம் வந்து புதுசு கிடையாது, இந்த மாதிரி தான் இவங்க கூட்டம் வருதுன்றது தெரிஞ்சிருக்கும். இல்லை பாதுகாப்பு நேரத்தில் ஒரு 10,000 பேர் சேர்ந்ததுக்கப்புறமா அங்கே பேரிகேட் போட்டு இதுக்கு மேலே கூட்டம் சேராதீங்கன்னு சொல்லி கூட்டத்தை கலைச்சிருக்கலாம். இது 2 இவங்க பண்ணியிருக்கலாம். விஜய் அவர்கள் வந்து 2 மணின்னு சொல்லி 7 மணி வந்தது, அதை தவிர்த்துருக்கலாம். இன்னொன்று வந்து அங்கே கூட்டத்தை முடிச்சிட்டார் நாமக்கல்ல. அங்கே கூட்டத்தை முடித்த விஜய் அவர்கள் அங்கேயே நின்று இங்கேருந்து கூட்டத்தை கலைச்சிருங்க, நான் அடுத்த கூட்டத்துக்கு போகிறேன், மக்கள்கிட்ட பேசவே மாட்டார் இல்லையா? அதுதான் அந்த கூட்டத்தை அங்கேயே கலைச்சிருந்தாருன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டமும் இங்கே வந்து சேர்ந்துருக்காது. அதே மாதிரி வந்து இவங்க வந்து போலீஸ் பர்மிஷன் கேட்கும்போது 10,000 பேருக்குன்னு பர்மிஷன் கேட்குறாங்க. இவங்களுக்கே நல்லா தெரியும் எத்தனை பேர் வருவாங்கன்றது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவங்க ஆள் கூட்டு வந்திருக்காங்க, இவங்களுமே பல கட்சிகள் பண்ணுற மாதிரி இவங்க தரப்புல வண்டியை வச்சும் கூட்டு வந்திருக்காங்க, எங்கள் கட்சி சார்ந்தவங்க 10,000 பேர் வருவாங்கன்றது. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் ரசிகர் கூட்டம் ஒன்று இருக்கு, அதை நம்ம கெஸ் பண்ண முடியாது இல்லையா? தாவேகா தலைவரோ அவங்களோட ஆதவ அர்ஜுனும் புசியானந்தும் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க மாவட்ட செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதாவது 10,000 பேர் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா, நீ 20,000 பேருக்கு பர்மிஷன் கேளு, அப்போதான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கட்டமைப்பை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து சொல்றதை வந்து தொண்டர்களும் ரசிகர்களும் கேட்க மாட்டேன்றாங்க, அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் இவர் ஸ்பீச்சில். ஓகே, முந்தா நேற்று அவர் ரிலீஸ் பண்ண வீடியோலேயே வந்து அந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அதாவது இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி நடக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். மாநாடு நடக்கும்போது ட்வீட் போடுறாரு, நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி வீதிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அறிக்கையே வரமாடுது டிவிகே சைட்ல இருந்து. அதாவது அந்த கூட்டத்தை இவர் பயன்படுத்திக்கிறாரு, கூட்டம் நிறைய வரணும்னு எதிர்பார்க்குறாரு, இந்த மாதிரி நடக்கும்னு தெரியாது. ஆமா, இது வந்து ஏற்கனவே 2 கூட்டத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, அதை வந்து பெருசாக ஒரு விஷயமா எடுத்துக்கல. இந்த வாட்டி வந்து எண்ணிக்கை அதிகமாகும் போது தான் இது வந்து ஒரு நியூஸாக பயங்கரமாக வெளியே வருது. விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல கூட்டம் போடுறாரா, அங்கேயே கூட்டத்தை கலைச்சிட சொல்லலாம். அங்கேருந்து வர தலைவர் என்ன பண்ணலான்னா, இங்கே அதிகமாக இருக்கா கூட்டம், அங்கே வந்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம். எல்லா கட்சிகள் மாதிரியும் மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை அமைச்சு அங்கெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லலாம். அதே மாதிரி வந்து அந்த கூட்டத்தில் வந்து சரியான கட்டமைப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸை அப்பாயிண்ட் பண்ணலாம். அங்கே வர பொதுமக்கள் வந்து மணிக்கணக்காக காத்திருக்காங்கன்ற போது தண்ணி வசதியை ஏற்படுத்தலாம். இதெல்லாமே வந்து தாவேகா சார்பாக பண்ண வேண்டியது. ஆளுங்கட்சி சார்பாக என்ன பண்ணோம்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டம் வந்து வரும்போது அங்கே பேரிகேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே கூட்டம் சேர்க்காதீங்க, உள்ள வந்து கூட்ட நெரிசல் ஆகுதுன்னு சொல்லி இவங்க தடுக்கலாம். இது வந்து 2 தரப்பு மேலேயும் இருக்குது. 3வது தரப்பு வந்து மக்கள் மேலே. மக்கள் வந்து அவர் ஒரு நடிகர், அவரை நீங்கள் ஸ்க்ரீனில் நிறைய பார்த்துட்டீங்க, நேரில் வந்து பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு குழந்தைங்களை கூட்டிட்டு வராதிங்க, விவரமே தெரியாது 2 வயசு குழந்தைங்கள்லாம் அவர் விஜய்னு என்ன தெரியாது. இப்போது அந்த உயிர் போனதுக்கு காரணம் தலைவர் விஜயோ ஆளுங்கட்சியோ கிடையாது, கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தான், அவங்க மேலே தான் தப்பு. அதனால் மக்கள் கொஞ்சம் தெளிவாய்க்கோங்க. இந்த கூட்டங்கள் நடக்க தான் செய்யும். விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், இனிமேல் நிறைய இடத்துக்கு வருவார் போவார். அதனால் வந்து மக்கள் கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கோங்க. தொண்டர்கள் இப்போ நீங்கள் வந்து ரசிகர்கள் கிடையாது, இப்போ நீங்கள் தொண்டர்கள் ஆகிட்டீங்க. அந்த தொண்டர்கள் அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டிவிகே தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கணும். கூட்டத்துக்கு வர பெண்களை பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு அறிக்கை விடணும். ஏன்னா ஒரு பெண் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, அந்த பெண் வந்து கூட்டத்திலேருந்து வெளியே வந்து வீடியோ போடும்போது அந்த பெண்ணை ஆபாசமாக பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் தொண்டர்கள் ஆகிட்டீங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் இன்னமும் என்ன பண்ணுறீங்கன்னா ரசிகர்களாகவே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பெண் பாதுகாப்பை பற்றி உங்கள் தலைவர் பேசிகிட்டு இருக்காரு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் தலைவரால் காப்பாற்ற முடியும். இல்லைனா உங்கள் தலைவர் சொல்லிடுவார் நாங்கள் பெண் பாதுகாப்பு, உங்களை நம்பி தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து பெண்களை வந்து ஆபாசமாக பேசுறது. இப்போ வந்து தலைவரை பற்றி இப்போ ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதுக்கான கருத்து பதிலாக நீங்கள் கொடுங்க. அவரை போய் ஆபாசமாக பேசுகிறதால உங்களோட கட்சிக்கு தான் கெட்ட பேர். அதனால் வந்து தொண்டர்களாக மாறுங்க, ரசிகர்களாக இருக்கிற நீங்கள் தொண்டர்களாக மாறுங்க, உங்கள் கட்சியை வலுப்படுத்துங்க, உங்களோட கட்டமைப்பை
வலுப்படுத்துங்க. தயவு செஞ்சு ஆபாசமான வார்த்தைகளை பெண்களை சொல்வது தவிர்த்துக்கோங்க. அதில் ரொம்ப ஆபாசமாக பேசுறீங்க. பெண்களை படுக்க வரீங்களான்னு கேட்பது வந்து அரசியல் நாகரிகம் இல்லை. நாகரிகமான அரசியல் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் டிவிகே தலைவர் அவர்கிட்ட வேண்டுகோள். ஓகேண்ணா, இந்த நேர்காணல் நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்கள் அதாவது டிவிகே கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட இணைந்தா உங்களோட ஆதரவு இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்கள் கருத்துக்களை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கும். டிவிகே பிஜேபி இணைஞ்சா மக்களோட மனநிலை என்னவா இருக்கும், அவங்க வந்து ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா? ஏன்னா அந்த ஒரு ஓட்டுமே பிஜேபிக்கு போய் சேரும். இத்தனை நாளாக வந்து மக்களுக்கான தலைவராக இருந்த விஜய் அவர்கள் இப்போ அரசியல் கட்சி தலைவராக முழுமையாக மாறுபடுவார். இவர் கொள்கைக்கு எதிரியான பிஜேபி கூட கை கோர்த்தால் முழு அரசியல்வாதியாக மாறிடுவார். இவரோட கொள்கைகள் அங்கே கொல்லப்படும், இவருக்கான சுதந்திரம் இங்கே நசுக்கப்படும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா மாட்டீங்களா, ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களான்றத மக்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் தெளிவாக போடுங்க, நாகரிகமாக போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான பதில் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி. உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்.